திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் முழுஇரவு ஜெப கூட்டம். நாள் ஜூன் 6. நேரம் இரவு 9:30 மணி முதல் காலை 4 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். இன்னைக்கு தேவ தூதன் பிரவேசிக்கிற வீட்டுக்குள்ள வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு வராது, சண்டையின் சத்தம் வராது, வலு சர்ப்பம் வராது, ராகாப்புகள் துண்டிக்கப்படுவார்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா. சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இவரே சமாதான காரணர், என் உள்ளத்தில் இருக்கிற அந்த சமாதானத்தை நீ பறிக்க முடியாது அப்படி சொல்லி சாத்தானை எதிர்த்து பாருங்க, சாத்தான் ஓடி போயிடும். அல்லேலூயா. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த முழுஇரவு ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஜலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே. எப்படி செய்வது தெரியாமல் கலங்குகிறேன் நாளுமே. என்ன செய்வது எப்படி செய்வது தெரியாமல் கலங்குகிறேன் நாளுமே. உன் பாதை காட்டி நடத்தும் இந்த நேசரே, உன் பாதை காட்டி நடத்தும் இந்த நேசரே, பாதத்திலே விழுந்து விட்டேன் நாதனே, உன் பாதத்திலே விழுந்து விட்டேன் நாதனே. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே. முடியல, உம்மை துதிக்க முடியல, கட்டப்பட்டு காவலிலே கிடக்கிறேன். ஜெபிக்க முடியல, உம்மை துதிக்க முடியல, கட்டப்பட்டு காவலிலே கிடக்கிறேன். என் சிறையிருப்பை மாற்றிவிடும் நேசரே, சிறையிருப்பை மாற்றிவிடும் நேசரே. காலமெல்லாம் நன்றியோடு வாழுவே, காலமெல்லாம் நன்றியோடு வாழுவே. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுவே. தவறி விடுகிறேன், பணம் பதறி விடுகிறேன், நிதானத்தை இழந்த தினம் தவிக்கிறேன்.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆதியாகமம் 30:24 ராகேல் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார். துதித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு ஒரு நாமத்தை சொல்கிறார். இன்னும் தருவார் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு யோசேப்பு என்று பெயர் வைத்தாளாம். யாக்கோப்புடைய மனைவியாகிய ராகேல் பல வருஷம் பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை. தன் அக்காளோடு லேயாலோடு சண்டை, யாக்கோப்பு கணவனோடு சண்டை, பிள்ளை கூட சாகுறேன் அப்படிலாம் சொல்லி வாக்குவாதம் பண்ணவ இப்ப நம்பிக்கை இழந்துட்டா. இனி கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு இந்த நிந்தை தானா, குழந்தை பாக்கியம் இல்லையான்னு இருந்த அவளுக்கு தேவன் இறங்கினார். ராகேல் அந்த பிறந்த பிள்ளைக்கு ஒரு பெயர் வைக்கிறார். இன்னும் தருவார் என்று சொல்லி யோசேப்புன்னு பேர் வச்சார். யோசேப் என்ற பேருக்கு 2 அர்த்தம் இருக்கு. இன்னும் தருவார், இத்தோட நிறுத்திட மாட்டார். இன்னொன்று பழுகவும் பெருகவும் பண்ணுவார். இந்த 2 அர்த்தம் இருக்கு. இப்ப இந்த ராகேல் சொல்லுகிறார், இதோடு நின்று விடாது, இன்னும் ஆண்டவர் எனக்கு ஏராளமாயிற்று தருவார் என்று சொல்லி யோசேப்பின் பேர் வச்சாரா. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில் கூட அவ்வளோதான், வர வேண்டிய நன்மையெல்லாம் வந்துருச்சு, பணம்லாம் வந்துருச்சு, சொத்தெல்லாம் பங்கு போட்டு வாங்கியாச்சு, இனி என்னங்க இருக்கு, இனிமே நமக்கு வரக்கூடியது என்ன இருக்கு? நீங்க நினைக்கலாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, உங்க சுய திறமையினால இவ்வளவுதான் நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவரிடத்துல 1000 வழி இருக்கு. இன்னும் தருவார், இன்னும் தருவார். அதே போல ஆண்டவர் அந்த ராகேலை நினைத்தருளினார். குழந்தை, இன்னொரு குழந்தையை கொடுத்தார். நிந்தையை நீக்கினார், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னும் தருவேன் என்று சொன்ன தேவன் எந்த காரியத்தில் வெறுமையாய் பற்றாக்குறையாய் நீங்க அப்படியே சமாளித்து பல்ல கடிச்சிட்டு வாழ்றீங்களோ, அந்த காரியத்தில் ஏராளமானவைகளை செய்து பழுகவும் பெருகவும் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுது. அதே போல யோசேப்பு வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டான். நமக்கு தெரியும், சொந்த சகோதரர்களே பகைச்சிட்டாங்க, வித்துட்டாங்க, நாடு கடத்திட்டாங்க. அவனை கொண்டு போய் அவனுடைய உடைய தகப்பன்ட்ட காட்டி கொடிய மிருகம் அடிச்சிருச்சு. அவன் உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சிருச்சு, மறிச்சிட்டான், அவ்வளோதான், நீ பூமியில் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ஆதியாகமம் 45:26 ஒரு செய்தி வருது. அவன் சாகலை, இன்னும் உயிரோடு இருக்கிறான், எகிப்துக்கு அதிபதியாக இருக்கிறான். ஒரு செய்தி வருது. நாங்கள் கோதுமை வாங்க போயிருந்தோம், யோசேப்பை பார்த்தோம், எகிப்துக்கு அதிபதியாக இருக்கிறான். என்னப்பா நீங்கள் தானே வித்துட்டீங்க, நீங்கள் தானே கொடிய மிருகம் அடிச்சிச்சுன்னு சொன்னீங்க. ஆமாம், இப்போ உயிரோடு இருக்கிறார். பார்த்தீங்களா, இன்னும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், வாழ்கிற ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்வார், அற்புதங்களை செய்வார். அதனால தான் சங்கீதக்காரன் கர்த்தரை துதிக்கிறான். எத்தனை கலக்கம், பாடு, போராட்டம், பிரச்சனை வந்தாலும் தாவீதுக்கு, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், தேவன் மேல நம்பிக்கை வை, உன் முகம் மலரச் செய்கிறவர், இன்னும் அவரை துதிப்பேன், நான் ஒடுங்குவதில்லை, கலங்குவதில்லை, இன்னும் அதிகமாக துதிப்பேனாரு. நமக்கு கலக்கம், எதிர்ப்பு, பாடு வரும்போது ஜெபத்தை நிறுத்திடாதீங்க, துதியை நிறுத்திடாதீங்க, இன்னும் அதிகமாக கூட்டிக்குங்களே, ஓவர போங்களே, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். இதைத்தான் பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். என்ன பண்றார் தெரியுமா? 2 கொரிந்தியர் 1:10 சொல்றாரு, இத்தகைய மரணத்திலிருந்து எங்களை தப்புவித்தவர் இன்னும் தப்புவிப்பார்.
ஏதோ 1-2 கேஸில் மட்டும் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அப்புறம் நீ பார்த்துக்கப்பான்னு ஒதுங்கிக் கொள்ளுகிற தேவன் அல்ல. இன்னும் உங்களுக்கு அற்புதம் செய்வார், இன்னும் வழியை திறப்பார், இன்னும் பெல்லத்தின் மேல் பலன் கொடுத்து இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. இன்னும் தருவார் என்று சொல்லி ராகேல் ஆண்டவரை துதித்தது போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏராளமானவைகள் பழுகவும் பெருகவும், இன்னும் பெற்றுக்கொள்ளாததை பெற்றுக்கொள்ளவும், இன்றைக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகுமட்டு ஆசீர்வதியும். உங்கள் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.